இன்றைக்கு வழிகாட்டும் ஜீவ வார்த்தை. ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வே. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வைத்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ண வேண்டிய காரணம் இதுவே என்று சொல்லி அந்த மக்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். விருத்த சேதனம் என்பது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்பொழுது வனாந்தரத்திலே அந்த யுத்த வீரர்களுக்கு தேவன் விருத்த சேதனம் பண்ணினார். விருத்த சேதனம் என்பது அன்றைய நாட்களிலே ஆண் உறுப்பினுடைய நுனித்தோலை எடுத்து விடுதல். இன்றைக்கும் இஸ்லாத்திலே அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே அந்த விருத்த சேதனம் என்பது அதனுடைய பொருள், உண்மையான பொருள் அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகின்ற காரியம் நுனித்தோல் அகற்றுவதனால் அந்த அழுக்குகள் அனைத்தும் தங்குவதில்லை, அது அகற்றப்பட்டுவிடும் என்பது. இதுபோலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய இருதயங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது அந்த யுத்த வீரனுக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தார்கள். அதுதான் விருத்த சேதனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் காணப்படும், நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படும். அதுதான் உண்மையான விருத்த சேதனம். தோலை அகற்றுவதனாலோ கரங்களை அறுத்து கொள்வதாலோ இரத்தத்தை வடிய விடுவதனாலோ அல்ல. விருத்த சேதனம் என்பது மனதிலே மாற்றம், உள்ளத்திலே மாற்றம், செய்கையிலே மாற்றம், சிந்தனையிலே மாற்றம், உறவுகளிலே மாற்றம், ஒரு மாறுதல் கொடுக்கின்ற மனிதனாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விருத்த சேதனம். அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களிடத்திலே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாள் உலக உணவிலா நாள். ஒரு 1992 பேர் எவன்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்களால் இந்த உருவாக்கப்பட்டது. மே 6ஆம் தேதி டயட் பிரேக்கர் என்ற பிரிட்டிஷ் குழுவினரால் இயக்குனராக இருந்த மேரி வான்ச் யங் என்ற பெண் இந்த நாளை துவங்கினார். மிதமிஞ்சிய உணவால் ஏற்பட்ட கசப்பு அனுபவத்தை நொந்து போன நிலையிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த நாளை தொடங்கினார். நீல நிற ரிப்பன் நோ டயட் நாளில் அடையாளமாக சின்னமாக கொல்லப்படுகிறது. சிறு வயதில் உடல் பருமனாக இருந்த தனக்கு நேர்ந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்நாளிலே உருவாக்கினார். நொறுங்க தின்றால் 100 வயது என்பார்கள் போன்ற பழமொழிக்கு நடந்து தலைமுறைக்கும் டயட் நோ டயட் என்று சொல்லுவதெல்லாம் கால கொடுமை. இன்றைக்கு நம்முடைய உணவே நம்முடைய சத்துருவாக இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் தினமும் நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நினைவுபடுத்தி வளர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒழுக்கத்தோடு வளர வேண்டும், பக்தியோடு வளர வேண்டும், பயத்தோடு வளர வேண்டும், கீழ்ப்படிதலுள்ளவர்களாக வளர வேண்டும். இந்த விருத்த சேதனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே யோசுவா மூலமாக நமக்கு கற்பிக்கிறார். இதை நாம் கை கொண்டு கடைபிடித்து வாழ்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சாமி, இரக்கமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எத்தனையோ மக்கள் இந்த நாளில் இல்லை, ஆனாலும் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் நீர் காட்டியிருக்கிற உங்களுடைய இலவச கிருபை எவ்வளவு பெரியது, மேலானது. அந்த கிருபைக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற ஆண்டவரே அந்த பெருந்தீனி போன்ற பல்வேறு விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்கென்று நேர்த்தியாய் நடக்கிற மக்களாக பரிசுத்தமாக செய்கையிலே, பார்வையிலே, செயலிலே, சிந்தனையிலே
பணிகளிலே நாங்கள் உண்மையும் உத்தமமாக ஒழுக்கமாக வாழும்படி நீர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்தருளும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் நாளாக அமைய நீர் துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.